ஹனிமூனுக்காக ஏற்காடு போயிருக்கிற கார்த்தி, ரேவதி இவங்களோட ஃப்ரெண்டு திவ்யா அவங்க வீட்டுக்காரரு 4 பேருமா சேர்ந்து வெளியில போயிருக்காங்க. பூ கண்காட்சிக்கெல்லாம் போயிட்டு திரும்பி வந்து, ரேவதி உன்னோட கல்யாணத்துக்கு தான் என்னால வர முடியல. ஆனா உங்க 2 பேரோட கல்யாண நாளுக்கு இன்னைக்கு நாங்க கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணலாம்னு இருக்கோங்கிறாங்க திவ்யா. ரேவதி மறுக்கிறாங்க. இல்ல இல்ல அதெல்லாம் வேண்டாம் விடு திவ்யாங்கிறாங்க. என்னடி காலேஜ் படிக்கும்போது எவ்வளவு ஜாலியா இருந்தோம். இப்ப திரும்பவும் நம்ம இன்னைக்கு தான் சந்திச்சிருக்கோம். அதுவும் நீ உன் ஹஸ்பண்டோட வந்திருக்கேன், நானும் என் ஹஸ்பண்டோட வந்திருக்கேன். 2 பேருமே ஹனிமூன் தான் வந்திருக்கோம். எதிர்பாராம சந்திச்சிட்டோம். இவ்வளவு ஒரு நல்ல வாய்ப்பு மறுபடியும் நமக்கு கிடைக்குமா? கண்டிப்பா கேக் வெட்டி கொண்டாடியே தான் ஆகணுங்கிறாங்க திவ்யா. கார்த்தியும் மறுப்பு சொல்லி பார்க்குறாங்க. இல்லைங்க வேண்டாம் பரவாயில்ல, அது இதெல்லாம் எதுக்குங்கிறாங்க கார்த்தி. சார் இதெல்லாம் ஒரு ஜாலியான மூமெண்ட் தானே, இதையே வேண்டாங்கிறீங்க? பரவாயில்ல சார், கேக் ஆர்டர் பண்ணியிருக்கோம், இதை பாருங்க கேக் வந்தாச்சு, ஜாலியாக என்ஜாய் பண்ணலாங்கிறாங்க. சரி உங்க விருப்பத்தை நான் ஏன் கெடுப்பானேன்னு கார்த்தியும் சரின்னு சம்மதிக்கிறாங்க. திவ்யா ரேவதியை கேக் வெட்ட சொல்றாங்க. ரேவதியும் வந்து கேக் வெட்டுறாங்க. வெட்டினதும் திவ்யாவை பார்க்குறாங்க. என்னடி என்ன பார்க்குற, கேக் வெட்டிட்டியல்ல, உன் ஹஸ்பண்டுக்கு ஊட்டி விடுடி இப்படி சொல்லவும் தயங்கி தயங்கி அதில் ஒரு பீஸ் எடுத்து கார்த்திக்கு ஊட்டி விடுறாங்க ரேவதி. சே இன்னும் என்னெல்லாம் இவ செய்ய போறாளோ, இவ கிட்ட இன்னைக்கு வசமா வந்து மாட்டிக்கிட்டனேன்னு நினைக்கிறாங்க ரேவதி. ரேவதியோட ஃப்ரெண்டு கேட்கறதுனால ரேவதி கிட்ட மறுக்க முடியாம கார்த்தியும் பேசாம அமைதியா நிக்கிறாங்க. இன்னும் என்னெல்லாம் இவனுக்கு செய்ய வேண்டியது இருக்கும் நினைச்சிட்டே கேக்க ஊட்டி விடுறாங்க ரேவதி. அடுத்தது வேறொரு இடத்துக்கு போறாங்க. ரொம்ப குளிருது ரேவதிக்கு. குளிர் தாங்க முடியல. என்ன ரேவதி குளிர்தா, சொட்டர் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொட்டர் கடைக்காரர்கிட்ட போய் சொட்டர் எடுத்துட்டு இருக்காங்க. அதுல ரேவதிக்கு பிடிச்ச சொட்டர் வாங்கிக்கிறாங்க. ரேவதியும் அப்பவே அந்த சொட்டர் போடுறாங்க. இந்த சொட்டர் உனக்கு ரொம்ப சூப்பரா இருக்குடி, இந்த கலர் நல்லா இருக்குதுங்கிறாங்க திவ்யா. இந்த இடமும் நல்லா இருக்கு, உன் ஆள் பக்கத்துல போய் நில்லடி அப்படிங்கிறாங்க. ரேவதி தயங்குறாங்க. இதெல்லாம் தேவைதானா, பேசாம விடுடிங்கிறாங்க. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்க, விருப்பப்பட்டவரோட ஹனிமூன் வந்திருக்க, இந்த ஏற்காட்டு குளிர்ல குளிர் தாங்க முடியாம இப்ப சொட்டர் போட்டிருக்க, அன்பா ஆதரவா வீட்டுக்காரர் பக்கத்துல போய் நீ அணைஞ்சு நின்னா எவ்வளவு நல்லா இருக்கும். இதெல்லாம் நான் உனக்கு சொல்லி கொடுக்கணுமா, போடி போய் அவர் பக்கத்துல நில்லு, நான் ஒரு போட்டோ எடுத்துக்கிறேங்கிறாங்க திவ்யா. அச்சோ இது வேறையாடி திவ்யா, இதெல்லாம் வேண்டாம் விட்டுலாங்கிறாங்க. என்னடி போட்டோ எடுக்கிறதுல எவ்வளவு சந்தோஷம், இடத்துல எல்லாம் நம்ம ஜோடியா போட்டோ எடுத்துட்டா காலம் பூரா பார்க்கலாம்ல, பாக்குறதுக்கு எவ்வளவு ஒரு இனிமையா இருக்கு தெரியுமா. இதெல்லாம் இனிமையான நாட்கள், இதெல்லாம் என்ஜாய் பண்ணணும். மாதிரி சொல்றத நீ கேளு, உன் வீட்டுக்கார பக்கத்துல போய் நில்லுன்னு சொன்னதும் ரேவதி போய் பக்கத்துல கொஞ்சம் ஒட்டாம நிக்கிறாங்க. என்ன ரேவதி, உன் ஹஸ்பண்ட் தானே, பக்கத்துல ஒட்டி நில்லடி, அவர் கையை பிடிச்சுக்கோ, கையை கோர்த்துக்கோ, அவங்க தோல் மேல சாஞ்சுக்கோ, அப்படியே அழகா சிரி. திவ்யா சொல்லி கொடுக்கவும் ரேவதியும் சரின்னு சொல்லி கார்த்தி கையை பிடிச்சுக்கிறாங்க. அவங்க தோல் மேல சாஞ்சுக்கிறாங்க, சிரிக்கிறாங்க. கார்த்தியும் சிரிக்க சொல்லி 2 பேர்த்தையும் ஃபுல் சைஸ் போட்டோ ஒன்று, ஆஃப் சைஸ் போட்டோ ஒன்று, விதவிதமா போட்டோ எடுத்து தள்ளிடுறாங்க திவ்யா. இந்த போட்டோ பூரா சாமுண்டீஸ்வரிக்கு அனுப்பி வச்சிடுறாங்க திவ்யா. சாமுண்டீஸ்வரி அந்த போட்டோவை பார்த்துட்டு அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. வீட்டில் இருக்கிற அத்தனை பேர்த்தையும் கூப்பிடுறாங்க, இங்க வந்து பாருங்களேன், ரேவதி ஹனிமூன் போட இடத்துல ஏற்காட்டுல நிறைய இடங்கள்ல போட்டோ எடுத்திருக்கா. ராஜா கூட எப்படி ஒட்டி நின்று உரசி நின்றுட்டு எவ்வளவு சந்தோஷமா சிரிச்ச முகமா 2 பேரும் ஜோடியா நின்று போட்டோ எடுத்திருக்காங்க பாருங்கன்னு சாமுண்டீஸ்வரி சந்தோஷமா எல்லாத்துக்கிட்டையும் காட்டிட்டு இருக்கும்போது ராஜராஜன், மயில் வாகனம் எல்லாரும் வாங்கி பார்த்து சந்தோஷப்படுறாங்க. ரோகிணிக்கும் துர்காவுக்கும் ஒரே குழப்பமா இருக்கு. ரேவதி இங்கிருந்து போகும்போது வேண்டா வெறுப்பா போனா, ஒருவேளை அங்க போனதும் இப்படி ஒட்டிக்கிட்டாலே, அந்த டிரைவர் பையன் இவ்வளவு அந்த அளவுக்கு மாத்திட்டாரா, ஐயோ ஒண்ணுமே புரியல. சரி எப்படியோ ரேவதி சந்தோஷமா இருக்கா, சந்தோஷமா போயிட்டு திரும்பி வந்தா அதுவே போதும்னு நினைக்கிறாங்க ரோகிணியும் துர்காவும். சாமுண்டீஸ்வரி கிட்ட பாத்தியா என் மகளையும் மாப்பிள்ளையும் பாரு, ஜோடி பொருத்தம் எப்படி இருக்குன்னு சாமுண்டீஸ்வரி சந்திரா கிட்ட காட்டுறாங்க. பார்க்க சைக்கிள நீ மட்டும்தான் மெச்சிக்கணும் அப்படின்னு போன வாங்குறாங்க. பார்த்ததும் மனசுக்குள்ள அப்படியே கொதிச்சு போய் நிக்கிறாங்க சந்திரா. சே இவங்க 2 பேர்த்தையும் சேர விடாம பிரிச்சு வைக்கணும்னு நினைச்சோம், இதுக்காகவே மாயாவையும் ஏற்காட்டுக்கு அனுப்பி வச்சோம், அவ அங்க என்னதான் பண்றான்னு தெரியலையே, இவங்க 2 பேர்த்தையும் ஜோடி சேர்த்து பார்த்துட்டு இருக்காளா, இவ்வளவு சந்தோஷமா இப்படி ஒரு இடத்துக்கெல்லாம் போயிருக்காங்க அப்படின்னு சந்திரா மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு, அக்கா போட்டோ நல்லா தான் இருக்கு இந்தா அப்படின்னு கொடுக்குறாங்க. ரேவதி, கார்த்தி, திவ்யா அவங்க வீட்டுக்காரர் இவங்க 4 பேரும் எங்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் மாயாவும் பின்தொடர்ந்து போய்கிட்டே இருக்காங்க. அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. எங்கேயாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, கிடைச்சதுன்னா இவங்கள 2 பேர்த்தையும் பிரிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க மாயா. தான் கார்த்திக்கு ஒரு போன் வருது. வந்து தனியா நின்று மறைஞ்சு நின்று பேசிட்டு இருக்காங்க கார்த்தி. அருண் ஆனந்த் 2 பேருமே ஏற்காட்டுக்கு வந்திருக்காங்க. டே கார்த்தி, ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்கோம், அந்த மீட்டிங்கை நீ தான் நல்லபடியா நடத்தி கொடுக்கணுங்கிறாங்க. அண்ணா என்னன்னு இது வந்த பக்கம் இப்படி எல்லாம் மீட்டிங் போட முடியுமாங்கிறாங்க. என்ன பண்றது கார்த்தி, பெரிய ப்ராஜெக்ட் கைக்கு வந்ததை விட முடியாதுல்ல கார்த்தி, இந்த மீட்டிங்கை நீ அட்டன் பண்ணனு கேக்குறாங்க அருணும் ஆனந்தும். நம்ம இங்க மீட்டிங் போட்டா ரேவதிக்கு தெரிஞ்சுட்டா என்ன செய்யறதுன்னு கேக்குறாங்க கார்த்தி. வேற வழியே இல்லை, இந்த மீட்டிங்கை நீ அட்டன் பண்ணினா தான் நம்ம கம்பெனியை எடுத்து நிறுத்த முடியும், இல்லைன்னா ரொம்ப லாஸ் ஆயிடுண்டாங்கிறாங்க ஆனது. சரி இவ்வளவு தூரம் கேட்கறதுனால 2 மணி நேரம் மட்டும் இந்த மீட்டிங்கை அட்டன் பண்ணிக்கலாம், டைமை நான் மறுபடி சொல்றேன்னு கார்த்தி சொல்லிடுறாங்க. இதை கேட்டு அருண் ஆனந்த் 2 பேரும் சந்தோஷப்படுறாங்க. சரிடா கார்த்தி, கரெக்டான டைம் சொல்லிட்டீங்கன்னா நம்ம மெம்பர்ஸ்களை வர சொல்லிடலான்னு சொல்றாங்க. அருணும் பேசி முடிச்சதும் இந்த பக்கம் வராங்க. இவங்க பேசிட்டு இருக்கிறதா மாயா ஒட்டு கேட்டுக்கிறாங்க. என்னது மீட்டிங்னு சொல்றான், மெம்பர்ஸ்னு சொல்றான், பெரிய ஹோட்டல் தனியா அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்றான், சாதாரண டிரைவர் எதுக்காக மீட்டிங் போடுறான், மெம்பர்ஸை பாக்குறான், நீ ஹோட்டல்ல புக் பண்ற அளவுக்கு இவன் அந்த அளவுக்கு வசதியானவனான்னு ஆச்சரியப்படுறாங்க மாயா. அப்படியே சந்தேகமாவும் இருக்கு, இவன் சாதாரண ஆள் கிடையாது போல இருக்கு.
என்ன ஆனாலும் சரி இவனை இன்னைக்கு ஃபாலோ பண்ணி இவன் யாருங்கிறத கண்டுபிடிச்சிடணும்னு நினச்சிக்கிட்டு மாயா கார்த்தி ரேவதி போன பக்கமெல்லாம் திரும்பி திரும்பி போயிட்டு இருக்காங்க. எல்லாரும் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு கார்த்தி வெளியில வராங்க. கார்த்திவே ஃபாலோ பண்றாங்க மாயா. ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே ஒரு ஹோட்டலை புக் பண்ணியிருக்காங்க. கார்த்தி மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ரூமை போய் பார்க்குறாங்க மாயா. அப்பா பெரிய விஐபிங்க வர இடமாவெல்லாம் இருக்கு. இந்த மாதிரி இடத்துக்கா இவன் வர்றான்? அதுவும் மீட்டிங் போடுறேன்னு சொல்றானே. சரி என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலான்னு மாயாவும் மறைஞ்சு மறைஞ்சு ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்க. கார்த்தி கோட்டு சூட்டு போட்ட கெட்டப்ல வராங்க. அருண் ஆனந்த் இவங்களும் வந்திருக்காங்க. கார்த்தி இங்கிலீஷ்லயே பேசுறாங்க. அங்க வந்தவங்க எல்லாரும் கார்த்தியை பார்த்ததும் மரியாதையோட எழுந்திருச்சு நின்று கை கொடுக்குறாங்க. மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணதுமே லட்சம் கோடி இப்படி பல கோடின்னு பேசிட்டு இருக்காங்க. மீட்டிங் முடிஞ்சதும் அந்த மீட்டிங்ல கார்த்தி பேசி முடிச்சதும் எல்லாரும் கை தட்டுறாங்க. கார்த்தி பேசுனதை கேட்டு அங்க இருந்த எல்லாரும் கை தட்டுனதை கேட்டதும் மாயாவுக்கு அப்படியே மயக்கம் தட்டி கீழே விழ போறாங்க. அப்பாடா இவ்வளவு பெரிய ஆளா இவங்கிட்ட மோத முடியாது. இவன் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. அப்பாடா எப்படியோ மகேஷை மட்டும் தேடி கண்டுபிடிச்சு அவனை கூட்டிட்டு நம்ம எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடணும். இவங்கிட்ட எல்லாம் நம்ம மோதி ஜெயிக்க முடியாது. சிவனாண்டியும் சந்திரா பேச்சையும் நம்ம கேட்டோம்னா நிச்சயமா இந்த சாமுண்டீஸ்வரி சொன்ன மாதிரி நம்மளை பொசுக்கி தள்ளிடுவாங்க. நானும் மகேஷும் அட்ரஸே இல்லாம போயிடுவோம். மகேஷ் மட்டும் கிடைச்சானா போதும். காணாத இடத்துல போய் 2 பேரும் எங்கேயாவது சந்தோஷமா வாழ்ந்துக்கிறோம்னு நினைக்கிறாங்க மாயா. சந்திராவுக்கு போன் அடிக்கிறாங்க மாயா. இவன் நீங்க நினைக்கிற மாதிரி நான் நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் கிடையாது. ரொம்ப பெரிய ஆள் மேடம். இவங்கிட்ட எல்லாம் நம்மள மாதிரி இருக்கிற ஆளுங்க மோத முடியாது. தயவு செய்து என்ன விட்டுருங்க மேடம். மகேஷ் மட்டும் கூடிய சீக்கிரம் கிடைச்சானா போதும். நானும் மகேஷும் காணாத இடத்துல போய் எங்கேயாவது நல்லபடியா பிழைச்சுக்கிறோம். யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டோம்னு சொல்றாங்க மாயா. மாயா என்னது பாதியிலேயே கவுக்க பாக்குற அந்த டிரைவர் பையனை பார்த்து அவ்வளவு பயமாங்கிறாங்க. அவர் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. அவருக்கு எவ்வளவு பவர் இருக்கு தெரியுமாங்கிறாங்க மாயா. மாயா சொல்ல சொல்ல சந்திரா அதிர்ச்சியிலையும் ஆச்சரியமா அசையாத நிக்கிறாங்க. என்ன நடக்குன்னு பார்க்கலாம்.